Hello, welcome to Learning Law. Interpretation of Statutes Part 5 ல இன்னைக்கு internal aids of interpretation பத்தி பார்ப்போம். நம்ம previous videosல golden rule, mischief rule and grammatical rule of interpretation பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம internal aids of interpretation. So rules என்னன்னு பார்த்துட்டோம். என்னென்ன aids எதெல்லாம் help பண்ணுது interpretationக்கு அப்படின்னு சொல்லி இதுல பார்ப்போம். So aids of interpretation aid is viewed as a tool or mechanism that assists in the interpretation of a statute, utilize internal aids. So internal aids which is mentioned in the statute itself. External aid அப்படிங்கிறது outside the statute. Okay. நம்ம இந்த வீடியோல internal aid பத்தி பார்ப்போம். So internal aid refers to the tools for interpretation that are found within the statute itself. ஒரு ஸ்டாட்யூட்டை இன்டர்பிரேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஸ்டாட்யூட்டுக்குள்ளேயே ஒரு டூல்ஸ் இருக்கு, அந்த எய்ட் இருக்கு. அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், இன்டர்னல் எய்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை இன்டர்பிரேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஆக்ட்லயே இருக்கக்கூடிய பிரியாம்பிள் நம்ம என்னென்னலாம் லிஸ்ட்னு சொல்லி வர இதுல பார்ப்போம். preamble, definition, proviso clauses, exception clauses, explanation, இது எல்லாமே தான் internal aids of interpretation for a statute அப்படின்னு சொல்லுவோம். So first of all, preamble of a statute. Preamble of a statute னா என்ன? எல்லா ஆக்ட்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஆக்ட் உடைய டைட்டில் இருக்கும், அதுக்கு கீழே அந்த ஆக்ட் உடைய preamble இருக்கும். So என்ன இருக்கும் அப்படின்னா வந்து an act to consolidate the criminal procedure அப்படின்னு சொல்லிட்டு ஒரு preamble இருக்கும். அந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்ற மோட்டிவ் சொல்றதுதான் அந்த preamble. So அந்த preamble of a statute வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதோடைய objective of the act, reason for the act வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். So constitutional preamble we all know. Constitutional preamble என்ன அப்படின்னா it's a key to open the minds of the makers அப்படின்னு சொல்லிட்டு கேசஸ்ல சொல்றாங்க. சோ அந்த மாதிரி எல்லா ஆக்ட்லயும் இருக்கிற ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டதுக்கான ரீசன் அண்ட் அப்ஜெக்டிவ் சொல்றது மூலமா ஒரு வேர்ட், இப்போ ஒரு வேர்ட் வந்து ஆம்பிகுவஸா இருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல, அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரியாம்பிள நம்ம படிக்கிறது மூலமா அந்த ஆக்டுடைய அப்ஜெக்டிவ தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்ஜெக்டிவ தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த வேர்டை நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டதுக்கான இன்டென்ஷன் ஃபுல்ஃபில் ஆகும். சோ அப்போ preamble of a statute அப்படிங்கிறது ஒரு internal aid of interpretation ஒர்க் ஆகுது. ஓகே, in state of West Bengal versus Anwar Ali, இதுல வந்து என்னன்னா section 5 of West Bengal Special Courts Act வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஆர்டிகல் 14க்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. சோ இத நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அதை அப்ஹெல்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு சில செலக்டட் கேசஸ் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத அந்த செக்ஷன். அந்த செக்ஷனை அவங்க சுப்ரீம் கோர்ட் அப்ஹெல்ட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா preamble வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணி அதை அப்ஹோல்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைட்டில் ஆஃப் த ஸ்டாட்யூட். ஸோ டைட்டில் ஆஃப் த ஸ்டாட்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில் இருக்கும். அந்த லாங் டைட்டில் ஆஃப் ஸ்டாட்யூட் இப்போ சிஆர்பிசி என்ன சொல்லுது அப்படின்னா an act to consolidate and amend the laws relating to the criminal procedure. ஸோ ஒரு ஆக்டுடைய ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில் இதை வச்சு நம்ம வந்து ஒரு இன்டர்னல் எய்டா நம்ம இன்டர்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். மார்ஜினல் நோட்ஸ். மார்ஜினல் நோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா இங்க ஒரு பிக்சர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த செக்ஷனுக்கு பக்கத்துல அதாவது அந்த ஆர்டிகலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஒரு சப் ஹெட்டிங் மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து மார்ஜினல் நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மார்ஜினல் நோட்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு இன்டர்னல் எய்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன். நெக்ஸ்ட் ஹெட்டிங்ஸ். ஹெட்டிங்ஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ் டு செக்ஷன்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆர் செட் ஆஃப் செக்ஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் செக்ஷன்ஸ்க்கோ இல்ல பர்டிகுலர் குரூப்க்கோ நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த ஹெட்டிங்ஸையும் நம்ம வந்து இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு குரூப் ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 10 செக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டாபிக் உள்ளதான் அந்த 10 செக்ஷன் வருதுன்றப்போ நம்ம அதை வச்சு அந்த செக்ஷனை அந்த வேர்டை இன்டர்பிரேட் பண்ணும்போது it achieves its object அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஹெட்டிங்ஸ் நம்ம இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷனா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் illustrations. Illustrations are added to the section of statute to clarify and exemplify the law. ஒரு பர்டிகுலர் சினாரியோ நம்ம செக்ஷன்ல சொல்றோம், இல்லனா ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் நம்ம செக்ஷன்ல டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு சில illustrations கொடுக்கிறது மூலமா, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறது மூலமா நம்ம அந்த செக்ஷனை கிளாரிஃபை பண்றோம். ஓகே, ஒருவேளை அந்த செக்ஷனுக்கும் அந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, ரிபர்டன்சி வருது அப்படின்னா அந்த செக்ஷன் தான் ப்ரிவைல் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது நம்ம காமனா எல்லா ஆக்ட்லயும் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ட்ஸ்ல நம்ம செக்ஷனுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷனை பார்க்க முடியும். இந்த எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு அப்படின்னா இதுவும் கிளாரிஃபை தி மீனிங் ஆஃப் ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் அண்ட் எலிமினேட் எனி பொட்டன்ஷியல் டவுட். ஒரு ஆம்பிகுவிட்டி, ஒரு டவுட்டை வந்து எடுக்கிறதுக்காக, கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் வந்து நம்ம செக்ஷனுக்கு கீழே ஆட் பண்றாங்க. இப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் இது எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்க்கும் மெயின் செக்ஷனுக்கும் இருக்கு அப்படின்னா அதை ஹார்மனைஸ் பண்றது தான் கோர்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி.
அதுக்கு அடுத்து நம்ம டெஃபினிஷன் கிளாஸ் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். இது என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதோட மீனிங் அந்த ஆக்ட்ல என்ன அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த டெஃபினிஷன் கிளாஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சைல்டு அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் ஒரு ஆக்ட்லயும் டிஃபரெண்டா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. லைக் சைல்ட் லேபர் ஆக்ட், சைல்ட் மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆக்ட் அண்ட் தென் ஆர்டிஇ ஆக்ட். சோ எல்லா ஆக்ட்லயும் சைல்டுன்ற வார்த்தை இருக்கும், ஆனா அதோட மீனிங் டிஃபர் ஆகும். அப்போ அந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மீனிங் தான் அந்த ஆக்டுக்குள்ள இருக்கிற அந்த வேர்டுக்கு அப்ளை ஆகும். சோ அது ஒரு இன்டர்னல் எய்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனா யூஸ் ஆகுது. அண்ட் தென் ஷெட்யூல்ஸ், சேவிங் கிளாசஸ், ப்ரொவைசோ. ப்ரொவைசோ அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் லைக் அன் எக்ஸம்ஷன். ஒரு விஷயத்தை எக்ஸம் பண்ணி அது இல்லாம ஒரு கண்டிஷனையும் இம்போஸ் பண்ணா அதுதான் நம்ம ப்ரொவைசோ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்ன, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸெப்ஷன்ங்கிறது ஒரு மெயின் எனாக்ட்மெண்ட், அதாவது ஒரு செக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம், அந்த செக்ஷன்ல இந்த எக்ஸம்ஷனை நம்ம வெளியே எடுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் வைக்காம இருந்தோம்னா அது ஃபுல்லுமே கவர் ஆயிடும். அதுல இருந்து ஒரு மெயின் எனாக்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் சினாரியோ மட்டும் நம்ம எக்ஸெப்ட் பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம எக்ஸம்ஷன் கிளாஸ். ஒரு செக்ஷனுக்கு கீழே வர எக்ஸம்ஷன் சொல்லுவோம். ஆனா ப்ரொவைசோங்கிறது எக்ஸம் பண்றது மட்டும் இல்லாம பட் ஆல்சோ இட் இன்ட்ரோடியூசஸ் a mandatory condition or a qualification. எக்ஸெப்ட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு mandatory கண்டிஷனையோ ஒரு குவாலிஃபிகேஷனையோ அந்த எனாக்ட்மெண்ட்க்கு ஆட் பண்ணுது. அதுதான் நம்ம ப்ரொவைசோ கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் பத்தி பார்ப்போம். Thank you for watching this video.